எஸ்ஐ எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எஸ்ஐயில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி செகண்ட் டே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஒரு கொஷின்ங்கிறது இதுவரை கேட்டது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷனாகவும் கேட்கலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் முக்கியமானது இது எங்கே கவர் ஆகுதுங்கன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 4th லெசனில் அங்கே என்ன பண்ணால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைன்னு இருக்கும். சூப்பராக இருக்குது. வெளியுறவு கொள்கை அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இருக்கு. இந்தியாவின் சர்வதேச உறவுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் 8th பாடத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பன்னாட்டு உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நமக்கு இந்த 3 பாடமும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. இல்லை ஒரு கொஷின் கேட்பாங்க, ஒரு கொஷின் செலக்டிவாக படிக்கணும். லாஸ்ட்டு நடத்தின வீடியோவுடைய பிடிஎஃப் ஒரு 2 பக்கத்தில் A4ல் 2 பக்கத்தில் இதில் அட்டாச் பண்ணுறேன். இதுக்குள்ள வீடியோவுடைய பிடிஎஃப் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அப்போ நமக்கு இதில் இந்த புக்கில் உள்ளதான் கவர் பண்ணுறாங்க, இல்லை தான் கேட்டிருக்காங்க. இது போல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்போ நான் அலைன் மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் 1939 to 45 செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு டீமும் ரஷ்யா ஒரு டீமும் ஒரு பனிப்போர் நடக்கும். அப்போ இந்தியா, இந்தோனேஷியா இவங்கெல்லாம் சேர்ந்து, யுகோஸ்லேவியா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த நேம்ங்கிற ஒரு அமைப்பை உள்ளே கொண்டு வர்றாங்க. நேம்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா அணிசர இயக்கம். இந்த அணிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த அணிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அணிசர இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காங்க. இப்போ யாரெல்லாம் ஆரம்பிக்காங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு மூமெண்ட். நேருக்கு ஒரு முக்கியமானது. நேரு இந்தியாவிலேருந்து. இந்தோனேஷியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சுகர்னோ. அப்புறம் யுகோஸ்லேவியாவிலேருந்து டிட்டோ. அப்புறம் கானா நாட்டில் குவாமை. எகிப்து நாசர். இந்த 5 பேர் சேர்ந்தால் அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா நேரு. அதனால் அது முக்கியமான இது. அப்போ நாம்ங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ கூட இடையில பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார்க்கு போகும்போது இந்தியா ஏன் 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லும்போது இந்தியா நேமில் இருக்கனால சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுருந்தாங்க. இப்போ இது எப்போ நிறுவப்பட்டதுங்கன்னா 1961 நிறுவியிருக்காங்க. இதனுடைய உறுப்பு நாடுகள் 120 நாடுகள் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா இந்தோனேஷியா ஜகர்த்தாவில் இருக்குது. அதான் இப்போ இருக்கிற தலைவர் யாருன்னா யோவேரி முஷூனி. ஏன்னா அணிசர இயக்கம். இந்த அணிசர இயக்கத்தை அந்த வார்த்தையை உருவாக்குனது யாருங்கன்னா கிருஷ்ணமேனன். இது முக்கியமான கொஸ்டின். இந்த சொல்லை உருவாக்குனது கிருஷ்ணமேனன். இப்போ சமீபத்தில் நடந்த மாநாடு எங்கன்னா கம்போலோ. 19வது மாநாடு கம்போலாவில் வச்சு நடக்குது. அப்போ நேம்ங்கிறது முக்கியமானது. அப்போ நேமை உருவாக்குனது ஒரு 5 நாட்டு தலைவர்கள். அதில் இந்தியாவுடைய ரோல் முக்கியமான ரோல். அடுத்த முக்கியமான என்னென்னா ஷார்க்கு. ஆனால் கடந்த 2 எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை தான் வச்சு கேட்டிருக்கான். ஒரு இடம் பிரிக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கான், பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கான். 2மே பிரிக்ஸ் கேட்டிருக்கான். ஏன்னா உங்களுக்கு 12th பாடத்தில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த எக்கனாமிக்ஸ் புக்கில் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த 10th புக்கை விட எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷார்க் பழைய கால பழைய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஷார்க்குங்கிறது முக்கியமானது. எப்படிலாம் கேட்கலான்னு கேட்டிங்கன்னா இதில் கொஸ்டின் ஷார்க்குன்னு கொடுத்துட்டு அதோட அப்ரிவேஷன் கொடுக்கலாம். அப்ரிவேஷன் நல்லா படிக்கணும்னா 3 மாறிடும். ஏன்னா சவுத் ஆசியா அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன், தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரிவேஷன் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1985 ஆரம்பிக்காங்க. 85 ஆரம்பிக்கும் போது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ராஜீவ்காந்தி இருக்கார். ஹெட் குவார்ட்டர்ஸ் படிச்சுக்கிடணும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்போ அமைக்கிறாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மண்ட் நேபாளில் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் தலைவர் யாருன்னா கோலாம் சர்வார். இதில் முக்கியமான உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்க்கு பேரிடர் மேலாண்மை மையம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பயிற்சி மையம் டெல்லியில் இருக்குது. அவங்க புக்கில் உள்ளது. அப்போ ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் 8 நாடுகள் இருக்குது. மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னா 8 நாடுகள் இருக்குது. அந்த 8 நாடுமே பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த மேப் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷார்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு தான் நம்ம என்ன வைக்குங்கன்னா எம்பிபிஎஸ் பெயின். இப்போ நமக்கு எம்பிபிஎஸ்ங்கிறது நமக்கு தெரியும். எம்பிபிஎஸ் படிக்கிறது ஒரு கஷ்டமான வேலை. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், பயங்கரமாக போராடி அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வரணும். அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பெயினாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இதில் முக்கியமானது கோடோடு படிக்கிறது முக்கியம் கிடையாது.
ஒவ்வொரு கோடு வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்க்கணும். எம்ஃபார் என்னன்னா மாலத்தீவு, நம்ம என்ன எடுத்துடக்கூடாது, மியன்மார்னு எடுத்துடக்கூடாது. அப்போ வந்து எம்ஃபார் என்னன்னா மாலத்தீவ்ஸ். அடுத்து பி ஃபார் என்னன்னா பூட்டான், இன்னொரு பி ஃபார் என்னன்னா பங்களாதேஷ், எஸ் ஃபார் என்னன்னா ஸ்ரீலங்கா, பி ஃபார் என்னன்னா பாகிஸ்தான், ஏ ஃபார் என்னன்னா ஆப்கானிஸ்தான், ஐ ஃபார் என்னன்னா இந்தியா, என் ஃபார் என்னன்னா நேபாள். இதுதான் நம்மளுடைய நாடுகள். அப்போ நமக்கு வந்து 8 நாடுகள் இருக்குது. அப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பான்னு கேட்டிங்கன்னா, சார்க் அமைப்பில் இல்லாத நாடு இதுன்னு கேட்பான். அப்போ நம்ம ஒவ்வொரு நாடாக நம்ம பார்க்கலாம், என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து மாலத்தீவு, எம்ஃபார் என்னன்னா மாலத்தீவ்ஸ், மாலத்தீவ்ஸ்ங்கிறது இந்த இடத்துல தீவுமாய் கொடுத்துருக்காங்க, மாலத்தீவ்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ஃபார் பூட்டான், பூட்டான், பங்களாதேஷ். அப்போ நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இப்போ இதான் இந்தியான்னு வச்சுருவோமே, இந்தியா சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வெஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா பாகிஸ்தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், அப்போ 2 நாடு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்க்கும்போது நேபாள், இது வந்து பூட்டான், இது பங்களாதேஷ், இது ஸ்ரீலங்கா. அப்போ முதல் நாடு வந்து மாலத்தீவு, 2ஆம் நாடு வந்து பூட்டான், 3ஆம் நாடு பங்களாதேஷ், 4வது ஸ்ரீலங்கா எம்பிபிஎஸ். ஸ்பெயின் 5 பாகிஸ்தான், 6 வந்து ஆப்கானிஸ்தான், இந்தியா, இந்தியா ஒரு நாடு 7, அப்புறம் வந்து என்னது நேபாள். அப்போ மொத்தம் 8 நாடுகள் இருக்குது, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இப்போ இதோட சமீபத்தில் மாநாடு எங்கே நடந்ததுன்னா காட்மண்டு 2023 நடந்திருக்கு. இப்போ 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுங்கிறது ஒரு இதான் போன தடவை வளர்ச்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ்னால் அந்த அப்ரிவேஷன்லேயே இருக்கும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, 4 தான் இருந்துச்சு. 2010 தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து நமக்கு என்னென்னா பிரிக்ஸ்ன்னு சொல்லி மாறிட்டு. அப்போ இந்த பிரிக்ஸுங்கிறது எப்போ உருவாக்குனாங்கன்னா 2006 உருவாக்குறாங்க. பிரிக்ஸு எஸ் சேர்ந்து உருவானது 2010. இப்போ தான் நாடுகள் பேர் பார்த்தேன், அந்த லெட்டர் வச்சு நீங்கள் பார்த்துட வேண்டியதான். இதில் என்ன முக்கியமான கொஸ்டின் இருக்குங்கன்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா BRICS 5 நாடுகள் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாடு உள்ளே வருது, அதை தான் கொஸ்டினாக கேட்கலாம். அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு எப்படின்னா ICU அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும். ஐ லவ் யூ மாதிரி ICU அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, I ஃபார் என்னன்னா ஈரான், I ஃபார் என்னன்னா ஈரான், எஸ் ஃபார் என்னன்னா சவுதி அரேபியா, எஸ் ஃபார் என்னன்னா சவுதி அரேபியா, இ ஃபார் என்னன்னா எத்தியோப்பியா, அடுத்து இ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா எஜிப்து, அடுத்து யூ ஃபார் என்னன்னா யுனைடெட் அரபு எமிரேட். இதில் 10, அப்போ மொத்தம் இப்போ நாடுகள் எடுத்துக்கிங்கன்னா 10 நாடுகள் இருக்குது. அதில் சவுதி அரேபியா மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிரிக்ஸில் சேர்ந்துட்டு இன்னும் அவங்க நாட்டிலேருந்து அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா அதான் பார்க்குறோம். இல்லை நிறுவப்பட்ட ஆண்டு 2006. அப்போ வந்து பிரிக்ஸு ஐ லவ் யூ மை ICUன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். இந்த தலைமை எங்கே இருக்குன்னா ஷாங்காய், இதான் போன எக்ஸாமில் கேட்டான். இப்போ மாநாடு எங்கே நடக்குன்னா பிரேசில் நடக்குது. அப்போ பிரேசிலுடைய தலைவர் தான் இதுக்கு தலைவர், லூலா டா சில்வா. இது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வர்த்தகம், ஏன்னா பொருளாதாரம் தான் மெயினான இது. இப்போ வந்து 2025 மாநாடு எங்கே நடக்குன்னா பிரேசில் வச்சு நடக்க போகுது, அதான் முக்கியம். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு, ஏன்னா முதல் நமக்கு வந்து பிரிக்ஸுன்னு பார்க்கும்போது முக்கியமான நாடு என்னென்னா பிரேசில். ஃபஸ்ட்டு பி ஃபார் என்னது பிரேசில், ஆர் ஃபார் என்னென்னா ரஷ்யா, அடுத்து ஐ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, அடுத்தது சி ஃபார் என்னென்னா சைனா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் என்னென்னா சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ பிரிக்ஸு 5 நாடு வந்துட்டு இப்போ புதுசாக சேரக்கூடிய நாடு தான் நம்ம பார்த்தோம் ICU. அப்போ ஐ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரான், ஏன்னா அடுத்து எஸ் ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சவுதி அரேபியா, அடுத்தது இ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தியோப்பியா, இன்னொரு இ ஃபார் என்னென்னா எஜிப்து, இன்னொரு யூ என்ன கேட்டிங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேடு. அப்போ யுனைடெட் அரப் எமிரேடுங்கிறது இந்த இருக்குது. இப்போது அர்ஜென்டினாங்கிறது அது லிஸ்ட்டில் வர்ற மாதிரி இருந்துச்சு, திரும்ப வெளியே போயிட்டாங்க. அதனால் இப்போ அது நமக்கு தேவையில்லை, அதான் 10 கண்ட்ரிஸ் பார்த்துக்கிறோம். இல்லை பிரிக்ஸுங்கிற அந்த வார்த்தையை உருவாக்குன ஸ்கூல் புக்கில் உள்ள கட்டிங், ஏன்னா ஜிம்
ஓ நீல் இவர் தான் இந்த வார்த்தையை உருவாக்கியிருக்காரு. உருவாக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 2050ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார அமைப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட். அவனால் நம்ம இது ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் எதையுமே நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th ஒன்று பார்க்க போகிறோம். ஆசியன், ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அப்போ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம். இது பார்த்தீங்கன்னா 1967 ஆரம்பிக்காங்க. இதில் இந்தியா உறுப்பினர் கிடையாது. ஏன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியா கிடையாது. ஷார்க்கில் உறுப்பு நாடு, நாமில் உறுப்பு நாடு, பிரிக்ஸில் உறுப்பு நாடு, இதில் உறுப்பு நாடு கிடையாது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஜகர்த்தாவில் இருக்குது. ஜகர்த்தாங்கிறது இந்தோனேஷியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இதோட தலைவர் யாருன்னா காவோ கிம் கார்ன். அப்போ இதில் வந்து ஒரு 10 நாடுகள் இருக்குது. இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஏன்னா தென்கிழக்கு ஆசிய நாடு சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத நாடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஒரு கோடு வச்சுருக்கோம். எம்பிபிஎஸ், அங்கே எம்பிபிஎஸ் பெயின் சொல்லி வச்சுருந்தோம். இப்போ எம்பிபிஎஸ் கிளிப்புன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா டிவி சும்மா வச்சுக்கிறோம். அப்படியே எம்பிபிஎஸ் ஷார்க்கில் எம்பிபிஎஸ் பெயினாக இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே எம்பிபிஎஸ் வந்து ஒரு கிளிப்பு, டிவியில் ஒரு கிளிப் போடுறாங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கிறோம். அப்போ எம்பிபிஎஸை பற்றி கிளிப்பு போடுறாங்க, டிவியில் போடுறாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதில் எம்ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா மலேசியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மியான்மார் நம்ம வந்து பழைய பேர் வச்சுக்கிறோம், பர்மா. அடுத்த பி ஃபார் என்ன ப்ரூனே. அடுத்த எஸ் ஃபார் ஏன்னா சிங்கப்பூர். அடுத்து சி ஃபார் கம்போடியா. இதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அடுத்து எல் ஃபார் லாவோஸ். ஐ ஃபார் இந்தோனேஷியா. அடுத்து பி ஃபார் பிலிப்பைன்ஸ். டி ஃபார் தாய்லாந்து. வி ஃபார் வியட்நாம். இப்போ 10 நாடுகள். இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தாச்சு. இவங்க பொதுவாகவே இந்த அமைப்பு போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அண்ட் பாதுகாப்பு, இந்த 2 காண்டி தான் போடுவாங்க. மெயினாக பார்க்குறது அந்த 2 தான் பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து 2025 மாநாடு எங்கே இருக்குன்னா இப்போ மலேசியாவில் வச்சு நடக்க போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய மேப் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து தென்கிழக்கு ஆசியா மேப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் கோடு படிக்கிற முக்கியம் திரும்ப ஞாபகம் கிளிப்பு டிவி. எம்பிபிஎஸ் கிளிப் வந்து டிவியில் இருக்குன்னு டிவியில் பார்க்கணும்னு வச்சுக்கிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் எம்ஃபார் என்ன கேட்டிங்கன்னா மலேசியா, இது எம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மியான்மாரை பர்மான்னு எடுத்துக்கிட்ட சொன்னோம். அப்போ வந்து 2வது பி பர்மா, ஏன்னா பழைய பேர் பர்மா. 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ப்ரூனே, ஏன்னா 3வது ப்ரூனே. அடுத்து 4வது சிங்கப்பூர். அப்போ எம்பிபிஎஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கிளிப்பில் சி ஃபார் என்னென்னா இந்த இருக்குது கம்போடியா சி. அடுத்து எல் ஃபார் லாவோஸ், அப்போ கிளிப்பு. அடுத்து ஐ ஃபார் இந்தோனேஷியா கிளிப். அடுத்து பி ஃபார் பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி ஃபார் தாய்லாந்து வியட்நாம். அப்போ 10 நாடுகள் நம்ம எதுன்னு சொல்லி கேட்கலாம், கொஷின் புக்கில் உள்ளது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக்னு பார்க்கும்போது அந்த ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கிடுங்க, எப்போ ஆரம்பித்தாங்கன்னு படிச்சுக்கிடுங்க, அட் ப்ரெசென்ட் உறுப்பு நாடுகள் யாருன்னு பார்த்துக்கிடுங்க, அட் ப்ரெசென்ட் மாநாடு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் மல்டி செக்டார் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், வங்காள விரிகுடாவின் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முயற்சி. இது 97 தான் கொண்டு வர்றாங்க. அப்போ நமக்கு 97 தான் கொண்டு வரும்போது இது நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பே ஆஃப் பெங்கால் கடலை ஒட்டி வரக்கூடியது. அதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லேண்ட்லாக்டு கண்ட்ரி இருக்கும். ஆக்சுவலாக பே ஆஃப் பெங்கால் மேப்பில் பார்ப்போம், அந்த வங்காள விரிகுடாவை தொட்டுட்டு இருக்க கண்ட்ரியெல்லாம் கொண்டு வரது தான் அந்த மீனிங் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ். ஆனால் இதில் வந்து 2 லேண்ட்லாக்டு இருக்கும். பே ஆஃப் பெங்கால் இல்லாமல் இருக்கக்கூடிய 2 நாடுகள் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா நேபாள், இன்னொன்று என்னென்னா பூட்டான். மேப்பில் பார்ப்போம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிழக்க போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது கிழக்க இருக்கிற மாதிரி இருக்குன்னு நாம் பார்த்துக்கிடுவோம். அப்போ 2 இது லேண்ட்லாக்டு. இன்னும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்கா பங்களாதேஷ். ஏன்னா பங்களாதேஷ் என்சிடின்னு சொல்லும் பங்களாதேஷ். இந்திரமணி பாண்டே இப்போ தலைவர், இவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவங்க. அதனால் இது எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட்னு ஒரு லிஸ்ட் வேறு படிப்போம். அப்போ நம்ம மேப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதான் அந்த மேப்பு. இப்போ பே ஆஃப் பெங்கால்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இது எல்லாமே என்னது பே ஆஃப் பெங்காலில் வந்துடும். இது எல்லாமே நமக்கு என்னது பே ஆஃப் பெங்கால்.
பே ஆஃப் பெங்கால். இதில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் லேண்ட் லாக்கில் வரும், நேபாள், பூட்டான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதை டச் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்போ இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது இது இந்தியா, இந்தியாவுக்கு கிழக்க பங்களாதேஷ், பங்களாதேஷ்க்கு கிழக்க மியான்மார், மியான்மாருக்கு கிழக்க தாய்லாந்து. எல்லாம் இந்த கிழக்க வருது. இந்தியா கிழக்க பங்களாதேஷ், பங்களாதேஷ் கிழக்க மியான்மார், மியான்மார் தாய்லாந்து. இது போக நம்ம இதில் என்ன பண்ணோம்னா ஸ்ரீலங்கா. அப்போ இதை தான் உறுப்பு நாடுகள், 7 உறுப்பு நாடுகள் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 2025 பாங்காக் தாய்லாண்டில் வந்து மாநாடு நடக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா EAS, ஈஸ்ட் ஏசியா சமிட். எத்தனை உறுப்பு நாடுகள்னு சொல்லி பார்த்துக்கிடணும். அப்போ இது 2005 இது ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கோலாலம்பூர். ஏன்னா கோலாலம்பூர் வந்து மலேசியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு. இது போக இதில் இந்தியாவும் உறுப்பினராக இருக்கும். அப்போ எத்தனை நாடுகள்னு சொல்லி பார்த்துக்கிறோம். ஆஸ்திரேலியா, புரூனே, கம்போடியா, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், லாவோஸ், மலேசியா, மியான்மாரு, நியூசிலாண்டு, பிலிப்பைன்ஸு, ரஷ்யா, சிங்கப்பூர், தென்கொரியா, தாய்லாந்து, அமெரிக்கா, வியட்நாம். 18 நாடுகள் இருக்குது. இவருடைய தலைவர் இப்போ யாருன்னா அன்வர் இப்ராஹிம். ஏன்னா அப்போ வந்து நோக்கம் என்னென்னா, ஒரே நோக்கம் என்னென்னா பாதுகாப்பு, பொருளாதாரம், அமைதி. இதான் மெயினான நோக்கம். இது காமனாக வரக்கூடிய இது. நீங்கள் படிச்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ வந்து இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இப்போ ரீசெண்டாக உள்ள மாநாடு வந்து கோலாலம்பூர் மலேசியா. இதான் ஆசிய நாடுகள், ஆசிய கண்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு, அது போக இங்கே என்ன கொண்டு வராங்கன்னா USA உள்ள கொண்டு வந்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்சா. ஏன்னா அதுலேயே மீனிங் இருக்குது. ஏன்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா உரையாடல் மன்றம். அப்போ 2003 கொண்டு வராங்க. 3 கண்ட்ரி தான். இப்போ இதுக்கு தலைவர் யாருன்னா பிரேசிலில் தான் மாநாடு நடக்க போது அங்கே தான் உள்ளவர் தான் லூலா டா சில்வா. ஏன்னா இந்த 3 பேர் தான். இது நோக்கம் என்ன, அதே தான், வறுமை மற்றும் பசியை நீக்கி. 2024 எங்கே வச்சு மாநாடுனா ரியோ டி ஜெனீரோ. அப்போ இந்த 3 நாட்டுடைய மேப் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அப்போ இப்சான்னு சொல்லி பார்த்தோம். இப்சான்னு பார்க்கும்போது ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் என்னென்னா பிரேசில், அடுத்தது SA ஃபார் என்னங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 3 பேர் சேர்றதா என்னென்னா இப்சா உரையாடல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BCIM. 4மே ஒரு நாட்டுடைய பேர். பி ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ், C ஃபார் என்னென்னா சைனா, I ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, M ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா மியான்மார். இது வந்து இந்த 4 நாட்டுக்கு இடையே காரிடர், ஏன்னா ஒரு வழித்தடம். இது 1999 நிறுவுறாங்க அந்த காரிடர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரிடர் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக கல்கத்தாங்கிறது தெரியும், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து பங்களாதேஷ் வழியாக உள்ளே போய் அப்படியே மியான்மார் நாட்டில் மாண்டலே நகரை பிடிச்சி அப்படியே போய் குன்மிங் அப்படின்னு சொல்லி சைனாவில் போய் சேர்றது. அப்போ வந்து எங்கெல்லாம் போகுதுன்னா கல்கத்தா 1, டாக்கா பங்களாதேஷோட கேபிட்டல் 2, மாண்டலே மியான்மாரில் 3, குன்மிங் 4. இந்த 4 சிட்டி இணைக்கக்கூடிய ஒரு இதுதான் காரிடர். இதை தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் கல்கத்தாவும் சீனாவில் குன்மிங்கும் ஆகியவற்றை வங்காளதேசம் மியான்மார் வழியாக இணைப்பதே இந்த நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4மே ஒரு நாட்டுடைய பேர் தான். ஏன்னா BIN பங்களாதேஷ், பி ஃபார் என்னென்னா பங்களாதேஷ், அடுத்த பி ஃபார் என்னென்னா பூட்டான், அடுத்த ஐ ஃபார் என்னென்னா இந்தியா, N ஃபார் என்னென்னா நேபாள். 2015 கொண்டு வர்றாங்க. இது வந்து என்னென்னா அந்த பேசஞ்சர் மட்டும் சரக்கு போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெவலப் பண்ணுறக்காண்டி எல்லை தாண்டி 4 நாட்டையும் டெவலப் பண்ணுறது. அப்போ இது என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் எல்லை தாண்டி இயக்கத்தை எளிதாக்குவதே இது நோக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RCEPன்னு சொல்லும்போது ரீஜினல், ஆர் ஃபார் என்னென்னா ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஏன்னா அந்த ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க. ஃபுல் ஃபார்ம் படிக்கணும், யாரெல்லாம் உறுப்பு நாடு இருக்கான்னு படிக்கணும், எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு படிக்கணும், ரீசெண்டாக என்ன இஷ்யூ போச்சுன்னு பார்க்கணும். தமிழில் பார்த்தீங்கன்னா பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை 2020 ஆரம்பிக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 16 நாடுகள் இருக்குது.
ஏன்னா ஆஸ்திரேலியா, ப்ரூனே, கம்போடியா, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மார், நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். இது மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வர்த்தகம், ட்ரேடு, சர்வீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை டெவலப் பண்ணுறக்காண்டி போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MGGC. அப்போ பார்த்தீங்கன்னா மிகாங் கங்கா கோஆப்ரேஷன். இப்போ எம்ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகாங் கங்கா கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. இப்போ கங்காங்கிறது நமக்கு தெரியும், இந்தியாவில் உடைய நீளமான ரிவர். இந்த மிகாங்கிறது என்னென்னா தென்கிழக்கு ஆசியாவின், சவுத் ஈஸ்ட் ஆசியாவின் மிக நீளமான ரிவர். சவுத் ஈஸ்ட் ஆசியாவின் மிக நீளமான ரிவர் இதுதான். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 12th லாங்கஸ்ட், கங்கையோட நீளமானது. இந்த மிகாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனாவில் திபெத்தில் உற்பத்தி ஆகி சைனாலேருந்து பார்க்கும்போது ஒரு 6 நாட்டு வழியாக போகுது. முக்கியமான கொஸ்டின், ஜெனரல் நாலேஜிலே கேட்கலாம். அப்போ இந்த இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? தமிழில் மிகாங் கங்கா ஒத்துழைப்பு 2000 நிறுவுறாங்க. உறுப்பு நாடுகள் யாரெல்லாம் இருக்கேன்னா இந்தியா, கம்போடியா, லாவோஸ், மியான்மார், தாய்லாந்து, வியட்நாம். இப்போ அதில் சைனா உள்ளே கொண்டு வரல. ஆனால் அந்த மிகாங்கிற ரிவர் வந்து சைனாவில் உற்பத்தி ஆனாலும் இந்தியாவை தவிர்த்து நம்ம எங்கெல்லாம் பாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சைனா 1, கம்போடியா 2, லாவோஸ் 3, மியான்மார் 4, தாய்லாந்து 5, வியட்நாம் 6 நாட்டுகளின் வழியாக போகுது. அப்போ இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா GCC, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இது கொஸ்டின் கேட்பாங்க, இது முக்கியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய கல்ஃப் கண்ட்ரினாவே என்னென்னா ஆயில் வெல்ஃபேர் கண்ட்ரி தான். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்த நாடுகள் இந்த உறுப்பு இதில் யாருன்னா இந்தியாவும் இருக்குது. அதான் முக்கியமான நாடு. கல்ஃப் கண்ட்ரின்னு சொன்னாலும் இந்தியா வந்து கல்ஃப் கண்ட்ரி கிடையாது. ஆனால் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் வந்து இந்தியா உறுப்பினராக இருக்குது. இப்போ யாரெல்லாம் இருக்குன்னா பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்டு, இந்தியா. மொத்தம் வந்து ஒரு 7 நாடுகள் இருக்குது. 1981 ஆரம்பிக்காங்க. இதோட பொதுவான நோக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோஆப்ரேஷன் உருவாக்குறது, ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதா. அப்போ எந்த நாடுகள்லாம் இருக்குன்னா நம்ம இந்தியா, இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா 1, அடுத்து குவைத்து 2, பக்ரைன் 3, கத்தார் 4, யுனைடெட் அரபு எமிரேட் 5, ஓமன் 6 ப்ளஸ்ஸு இந்தியா 7. இப்போ 7 நாடுகள் இருக்குது. ஏன்னா அப்போ நம்ம வந்து ஏதாட்டும் ஒரு 4 இதுக்கு வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். குசி அப்படின்னு ஒரு 4 நாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 4 நாடு வந்து K ஃபார் வந்து குவைத்து, U ஃபார் யுனைடெட் அரபு எமிரேட்டு, S ஃபார் சவுதி அரேபியா, I ஃபார் இந்தியா. இது போல் நம்ம என்னெல்லாம் நமக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா OBQ, ஏன்னா ஓமன், அடுத்தது பார்த்திங்கன்னா பக்ரைன், அடுத்தது வந்து கத்தார். அப்போ ஒரு 7 நாடுகள் உறுப்பு நாடுகள் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன். இது ஒரு முக்கியமான ஏரியா. இந்த TNUSRB ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். அப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது நமக்கு யுனைடெட் நேஷன்ங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 1914 to 18. அப்போவுமே வேர்ல்டு வார் வந்துட்டாவே நிறைய லாஸ் இருக்கும். ஜெயிச்ச கண்ட்ரிக்கு லாஸ் இருக்கும், தோத்த கண்ட்ரிக்கு லாஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 1920 பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அது ஒழுங்காக செயல்படாதனால தான் 2வது வேர்ல்டு வார் தொடங்குது 39 to 45. அப்போ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு 1945 அக்டோபர் 24 ஆரம்பிக்காங்க. அதான் ஐநா தினம் சொல்லி கொண்டாடுவாங்க. இப்போ 3rd வேர்ல்டு வார் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார வச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரல. அப்போ யுனைடெட் நேஷனுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூயார்க்கு, அதாவது அமெரிக்கா கண்ட்ரோலில் செயல்படக்கூடியதாக இருந்தாலும் இதை பற்றி நம்ம ஃபேக்ட் பார்த்துக்கிறோம். 1945 ஆரம்பிக்காங்க. இதன் உறுப்பு நாடுகள் 193 இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் இருக்கனால அவன் தான் ஃபுல் ஸ்பான்சர். தலைவர் யாருன்னா அண்டோனியோ குட்ரஸ். ஏன்னா அப்போ நோக்கம் என்னென்னா பீஸ், அமைதி, சண்டை வரக்கூடாது. அப்போ இதுக்கு வந்து எத்தனை ஆர்கான் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பிரின்சிபல் ஆர்கான்பாங்க. யுனைடெட் நேஷனுக்கு வந்து பிரின்சிபல் ஆர்கான் எத்தனை இருக்குன்னா 6 ஆர்கான் இருக்குது. ஜென்ரல் அசம்பிளிங்கிறது நியூயார்க்கில் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 3rd Tuesday பார்த்தீங்கன்னா மாநாடு அங்கே பண்ணுறோம். ஜென்ரல் அசம்பிளிங்கிறது பார்லிமெண்ட் மாதிரி. நமக்கு எப்படி ஒரு பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய பார்லிமெண்ட். பிறகு செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 5 வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இந்த 10 வந்து நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் இருப்பாங்க.
இந்த 5 பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் பெர்மனன்ட் கண்ட்ரியாக இந்தியா சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. சைனா வந்து நமக்கு முட்டுக்கட்டை போட்டே இருக்குது. அப்போ நம்ம கேட்பான், அந்த கொஸ்டின் கேட்பான், நான் பெர்மனெண்ட்டாக ரொட்டேஷன் அடிப்படையில் நம்ம வந்துடுவோம். அப்போ இந்த பெர்மனன்ட் கண்ட்ரீஸில் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க கேட்டிங்கன்னா, எந்த நாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரெஸ்க் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும். ஃப்ரான்ஸு, எஃப்ஆர் என்னென்னா ஃப்ரான்ஸு, ஆர்ஃபார் என்னென்னா ரஷ்யா, ஈஃபார் என்னென்னா இங்கிலாந்து, எஸ்ஃபார் என்னென்னா ஸ்டேட்ஸ்னால் அமெரிக்கா, சிஃபார் என்னென்னா சைனா. இந்த 5 நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். இவங்களுக்கு தான் வீட்டோ பவர் உண்டு. வீட்டோ பவர்னா ரத்து செய்யும் அதிகாரம் இவங்களுக்கு தான் உண்டு. பவர்ஃபுல் நாடு. இப்போ வந்து இதே கொஸ்டினை கேட்பாங்க, ஐநாவுடைய அலுவலக மொழிகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அலுவலக மொழிகள்னு சொல்லும்போது நம்ம என்ன அதே ஃப்ரெஸ்கா தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்த்துக்கிடணும். இதான் அலுவலக மொழிகள் ஃப்ரெஸ்கா. அப்போ இதில் நம்ம சொல்லும்போது எஃப்ஆர் என்னென்னா ஃப்ரெஞ்சு, ஆர்ஃபார் என்னென்னா ரஷ்யன்ஸ் மொழிகள், ஈஃபார் என்னென்னா இங்கிலீஷ், எஸ்பார் என்னென்னா ஸ்பானிஷ், சிஃபார் என்னென்னா சைனீஸ், கடைசி இருந்தால் அரபிக். அப்போ அலுவலக மொழிகள் இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ செக்யூரிட்டி கவுன்சில், அப்புறம் செக்ரட்டரைட். எப்படி நமக்கு ஒரு தலைமைச் செயலகம் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு செக்ரட்டரைட் இருக்குது. அப்புறம் எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் இருக்குது. ட்ரஸ்டிப் கவுன்சில் இருந்துச்சு, அதை 1994 பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 6 ஆண்டுகளில் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் இன்டர்நேஷ்னல், இது முக்கியமானது, த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. த ஹேக், ஏன்னா ஹேக் நெதர்லாண்டில் இருக்குது. இது ஒரு முக்கியமானது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுங்கிற ஒரு முக்கியமானது. ஜட்ஜுடைய பீரியட் எத்தனை வருஷம் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 6 ஆர்கான் இருக்குது. முக்கியமானது பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கும். அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் வச்சு நடக்கும். பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு. இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் 3 குழந்தைகள் பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை என்ன கேட்டிங்கன்னா IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்னொரு குழந்தை என்ன கேட்டிங்கன்னா IBRD, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். இன்னொரு குழந்தை என்னென்னா ITO, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த ITO தான் ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே IMF IBRD பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு 1944 நடக்கும். IMF IBRDங்கிறது 45 செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த ITOங்கிறது 1948 செயல்பட வரும். செயல்படும் போது நேமை மாற்றிடுவாங்க, காட்டுன்னு கொண்டு வந்துடுவாங்க. ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. பிறகு 1995 WTOன்னு மாற்றிடுவாங்க. இந்த ப்ரொப்போசல் யார் சொன்னான்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆர்த்தர் டங்கல் ப்ரொப்போசல்பாங்க. ஆர்த்தர் டங்கல் ப்ரொப்போசல். இந்த WTOங்கிற பேரை மாற்றினது, காட்டுங்கிற பேரை WTO மேரன்னு மாற்றுறது. எல்லாமே இந்த ரிலேட்டடாக படிக்கிறது தான். இதில் எல்லாமே பாருங்கள், ட்ரேடுன்னு வரும். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடு பண்ணும்போது ஒரு நாடுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க. அதிகமாக இருந்தால் பண்ண முடியாது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கரன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கரன்சி ஈக்குவல் பண்ணுறது, அங்கே உள்ள தடையெல்லாம் நீக்கிறது தான் உங்களுடைய மெயினான வேலை. அப்போ WTOன்னு பார்க்கும்போது காட்டு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கணும். அப்போ எப்போ ஆரம்பிக்காங்க, 95 ஆரம்பிக்காங்க. உறுப்பு நாடுகள் 195. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா. ட்ரேடுன்னு வந்தாவே ஜெனிவா தான். இப்போ யார் தலைவர் அப்படின்னு சொன்னால் நிக்கோசி ஒகன்சோ இவோலோ. ஏன்னா நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கு தடையின்றி போகிறது தான் நோக்கம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் பிரெட்டன் வுட்ஸுடைய 3 குழந்தைகளும் ஒரு குழந்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். ஆக்சுவலாக வேர்ல்டு பேங்க்ங்கிற ஒரு பேங்க் கிடையாது. நம்ம வந்து IBRDயை தான் வேர்ல்டு பேங்க் அப்படிம்போம். IBRD என்னன்னா அந்த இதுலேயே வார்த்தையிலேயே மீனிங் இருக்கும். இன்டர்நேஷ்னல் பேங்க்னு வந்துட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேர்ல்டு பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதுலேயே மீனிங் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள் உருவாதுன்னு பார்த்தோம். பிரெட்டன் வுட்ஸில் மாநாட்டில் 3 குழந்தைகள் உருவாது. IMF, IBRD, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ IMFக்கும் IBRDக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பான் IMF. இவன் கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் லோன். அப்போ ஷார்ட் டேர்ம் லோன்னா IMFல லோன் வாங்கினா 3 இயர்ஸில் கட்டிடணும். இவன் வந்து 15 to 20 இயர்ஸ் கடன் கொடுப்பான். அப்போ IMFங்கிறது அந்த வார்த்தையிலேயே மீனிங் இருக்குது. IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய ஃபண்டை மானிட்டரி பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு நாட்டிலும் டிஃப்ரெண்ட் கரன்சி இருக்குது. அதெல்லாம் மானிட்டரி பண்ணி அவன் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவான். அந்த வேல்யூ தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா SDR அப்படிம்பாங்க.
ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ரேட்டு சேஞ்ச் ஆகும். டாலருடைய வேல்யூ எவ்வளவு, யூரோவுடைய வேல்யூ என்ன, அதெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். பேப்பர் கரன்சி அப்படிம்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாலருக்கு, அமெரிக்கன் டாலர் ஒரு டாலருக்கு எவ்வளோ மதிப்புன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்டு கரன்சி எடுத்து பேஸ்கெட் ஆஃப் கரன்சி அப்படிம்பாங்க, அதை வச்சு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எஸ்டிஆர். அப்போ ஐஎம்எஃப்ங்கிறது மெயினான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டில் உள்ள ஃபினான்ஷியலாக வந்து அப்படி ஈக்குவலிட்டி சமப்படுத்துறது அவனுடைய மெயினான வேலை. அதே நேரத்தில் ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பான். இப்போ இதை நம்ம பார்ப்போம். ஐபிஆர்டிங்கிறது வந்து கஷ்டப்பட்ட நாடு கடன் கொடுப்பான், லாங் டேர்ம் லோன் கொடுப்பான். ஐடிஓங்கிறது ட்ரேடு. இப்போ நமக்கு வந்து இதில் நம்ம என்ன படிக்கிறோம், வேர்ல்டு பேங்க் பார்க்குறோம். வேர்ல்டு பேங்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடுடைய 3 குழந்தைகள். ஏன்னா அப்போ இந்த வேர்ல்டு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு அதோடைய மெயின் காரணம் யாருன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படிம்பாங்க. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மெயின் காரணம் யாருன்னா நமக்கு தெரியும், ஜேஎம் கீன்ஸ். இந்த ஜேஎம் கீன்ஸ் யாருன்னா கலப்பு பொருளாதார தந்தை. இந்திய கலப்பு பொருளாதார தந்தைங்கிறது ஜவஹர்லால் நேரு, உலக கலப்பு பொருளாதார தந்தை. அப்போது ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், இவங்க 2 தான் மெயினான காரணம் ஆரம்பிக்கிறதுக்கு மெயினான. அப்போ பிரிட்டன் வுட்ஸுடைய 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கில் இப்போது ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்ங்கிறது ஐஎம்எஃப் கிடையாது, ஐபிஆர்டி. அப்போ இதில் எத்தனை உறுப்பு நாடுகள்னா 189 இருக்குது. கடைசியாக சேர்ந்த நாடு எதுன்னு கேட்பாங்க, நௌரு. 2016 சேரும், சவுத் பசிபிக்கில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரு வேர்ல்டு பேங்க்னு பார்க்கும்போது இந்த வேர்ல்டு பேங்கில் உள்ள அந்த எல்லா ஆர்கனைசேஷன் சேர்த்து பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஐபிஆர்டி 1945 ஆரம்பிக்காங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட், இதை தான் வேர்ல்டு பேங்க். அடுத்தாப்புல ஐடிஏன்னு சொல்லி ஆரம்பிக்காங்க, 1960 ஆரம்பிக்காங்க. இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்காங்க 1956. இது ப்ரைவேட் கம்பெனிக்கு லோன் கொடுப்பாங்க. அப்புறம் மிகா, மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிம்பாங்க. ஒரு ட்ரேடு பண்ணும்போது அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆக்ட் ஆரம்பிக்காங்க, 1958 ஆரம்பிக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 1966 ஆரம்பிக்காங்க. இதில் மட்டும் இந்தியா உறுப்பினர் கிடையாது, மற்ற எல்லா இடத்துலையும் உறுப்பினர். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட், அதில் மட்டும் இந்தியா கிடையாது. அப்போ இந்தியா இதெல்லாம் உறுப்பினராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 இடத்துல உறுப்பினராக இருந்தாங்க, ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்ஏ. அதுக்கப்புறம் மெகாலயா என்ன செஞ்சாங்க, உறுப்பினர் ஆகிட்டாங்க. இப்போ இதனுடைய தலைவர் யாருன்னா அஜய் பங்கா. இவர் வந்து ஒரு இந்தியாவை சார்ந்தவர், அதனால் இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்குடைய முக்கியமான வேலை என்னென்னா வறுமையை ஒழிக்கிறது. அப்போ கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க, அதான் முக்கியமானது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி, 2மே வாஷிங்டன் டிசி தான். அடுத்து ஐஎம்எஃப். இப்போ ஐஎம்எஃப் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. நம்ம வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தானுக்கு வந்து ஐஎம்எஃப்ல வந்து கடன் கொடுக்காங்க. அப்போ அவங்க கடன் கொடுக்கும்போது என்னென்னா அவங்க கோட்டா சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. கோட்டா சிஸ்டம்னு சொல்லிட்டு கோட்டா இன் கேபிட்டல் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் கோட்டாஸ், இந்த ஐஎம்எஃப்ல அதிகமாக கோட்டா வச்சிருக்க நாடு எதுக்கிட்டா அமெரிக்கா தான். ஃபஸ்ட்டு அதிகமாக வச்சிருக்கிறது அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17.4% கிட்ட வச்சுருக்கான். இந்தியாவுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2.75. இது கரண்ட் அஃபேர்ஸில். ஆனால் உங்கள் ஸ்கூல் புக்கில் 2.44ன்னு கொடுத்துருக்காங்க. 2.75 பார்க்கும்போது நம்ம 8th ரேங்கில் இருக்கும், அமெரிக்கா ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் 2.44 கொடுத்து 13th ரேங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கோட்டா சிஸ்டம் படி தான் கடன் கொடுக்குறாங்க. இப்போ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தான் இருக்காங்க. யார் இருக்கா? பாகிஸ்தான் வந்து இந்தியா ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க. இவங்க வந்து அவங்க நாட்டை டெவலப் பண்ணுறதுக்குன்னு கடன் வாங்கிட்டு அந்த கடன் அமௌண்ட்டை போய் தீவிரவாதிக்கு கொடுத்து தீவிரவாதத்தை டெவலப் பண்ணுறாங்க, அதனால் கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ நார்மலாக இவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த கோட்டாலேருந்து அவங்க வந்து ஒரு கடன் கொடுப்பாங்க. அது நார்மலாக கொடுக்கக்கூடியது ஒரு 25% கோட்டாலேருந்து கடன் கொடுப்பாங்க. எக்ஸ்டெண்டட் லோன் சொல்லிட்டு கோட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 140% கடன் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் லோன் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு போகுது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 11 கண்டிஷன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நம்ம ஸ்டாட்டிக்காக கொஞ்சம் பார்த்துருவோம். 44 பிரிட்டன் வுட்ஸில் வந்தாலும் செயல்பட ஆரம்பிச்சது 1945 தான். அப்போது வந்து ஐபிஆர்டி எப்போ செயல்பட தொடங்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா 1945. ஐஎம்எஃப் செயல்பட தொடங்கியது 1945. டபிள்யூடிஓன்னு கேட்டாங்கன்னா 1995. காட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா 1948 இயருக்கு தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி தான் எல்லாமே. அப்போ இதனுடைய தலைவர் யாருன்னா
கிறிஸ்டலினா ஜார்ஜியா. ஏன்னா இவங்களோட மெயின் நோக்கம் இதான், சர்வதேச நாணய முறையை நிலைநிறுத்துதல். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா SDR அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வருவாங்க. ஸ்பெஷல் சிறப்பு வரைவு ஓலை அப்படிம்பாங்க, ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். இதை தான் பேப்பர் கரன்சி அப்படிம்பாங்க. அப்போ IMF உடைய கரன்சி வந்து SDR அப்படிம்பாங்க. அப்போ இதை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போ IMFங்கிறது ஷார்ட் டர்ம் லோன், வேர்ல்டு பேங்க்ங்கிறது லாங் டர்ம் லோன். அப்போ ரெண்டுக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதான். இதில் IMFல உறுப்பினராக இருந்தாவே வேர்ல்டு பேங்க்ல என்னதாங்கன்னா உறுப்பினராக ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்டு பொருளாதார மண்டலம் 1971 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர் ட்ரேடுன்னு வந்தாவே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா. தலைவர் வந்து கிளாஸ் ஷ்வாப். இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறது. அடுத்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். வேர்ல்டு பேங்க்ங்கிறது எல்லா வேர்ல்டுக்கும் சேர்ந்து வரக்கூடாது. அப்போ அதுக்கு 189 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆசியன் வளர்ச்சி டெவலப்மெண்ட் பேங்க்னா ஆசியாவில் மட்டும்தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு இருக்கும். இது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸுக்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாங்க. அப்போ ஆசியா கண்ட்ரிஸ்க்கு உள்ளது. மொத்தம் 68 நாடுகள். எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 66 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ். ஏன்னா அப்போ ஆசிய கண்ட்ரிக்குள்ள உள்ள கண்ட்ரிக்கெலாம் லோன் கொடுக்குறது தான் அவங்களோட மெயினான வேலை. அடுத்து OECD, ஆர்கனைசேஷன் ஆஃப், ஏன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவான், ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. 61 ஆரம்பிக்க 37 நாடு. பாரிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ். இப்போ யார் தலைவராக இருக்குன்னா மாத்தியாஸ் காஸ்மேன். அடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இன்றைக்கி பேப்பரில் கூட ஃபுல்லாக அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து 2 டேட்டை கொண்டாடிட்டு இருக்கோம், June 21, December 21. June 21ங்கிறது நமக்கு யோகா டே கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அதில் வந்து ஒரு தீம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வந்து 1948 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. ஏன்னா இவங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா பேண்டமிக் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. பேண்டமிக் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒரு அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட முறையில் இருந்ததுனால இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பேண்டமிக் வரும்போது எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேண்டமிக் அக்ரிமெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் 2025 இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு தீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரோக்கியத்திற்கான ஓர் உலகம். ஆரோக்கியத்திற்கான ஓர் உலகம். இது வந்து 2025 ஒரு தீம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரோல் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா கொரோனா டைமில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா போதும். தலைவர் யாருன்னா டெட்ரோஸ் அதோனம் கெப்ரெஷஸ். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்த காமன்வெல்த் நேஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரமடைஞ்ச நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருப்பாங்க. காமன்வெல்த் கேம்ஸ்லாம் நடக்கும். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன கேட்டால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து தான் இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு, பிரிட்டிஷ் இருந்தால் பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் அதில் மெம்பராக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கு ஏதாவது ஒரு கன்ஃப்ளிக்ட், ஒரு சண்டை வருதுன்னு வச்சுருங்களேன், அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சாவரனிட்டியை பாதிக்காத அளவுக்கு தான் இருப்பாங்க. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1931 ஆரம்பிக்காங்க. 56 நாடுகள் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன். இதான் அவங்களுடைய மெயினானது. இதனுடைய உச்சி மாநாடு வந்து 2020 ஆண்டிகோ பர்புடா 2026 நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன். ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வெளியே போச்சு, பிரிட்டன் வெளியே போச்சு. அப்போ வந்து பிரெக்சிட்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டன் வெளியே போனால் தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா பிரெக்சிட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எக்ஸிட்னா வெளியே போகுது. யார் வெளியே போகிறோன்னா பிரிட்டன் வெளியே போகுது. எங்கேருந்து வெளியே போகுது? யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே போகுது. அப்போ யூரோப்பியன் யூனியனுங்கிறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அப்போ வந்து வளர்ந்த நாடுகளுடைய வளத்தை வந்து ஏழ்மையான நாடுகள் வந்து சுரண்டிருந்து சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்போ இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 93 இருக்காங்க. இதனுடைய உறுப்பு நாடுகள் 27 இருக்குது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிரசல்ஸ், பெல்ஜியத்துடைய கேபிட்டல் பிரசல்ஸ். அப்புறம் இதன் தலைவர் உர்சுலா வான் டெர் லெவியன். ஏன்னா ஐரோப்பிய யூனியன். இது என்னங்கன்னா இந்த 27 நாடுக்குள்ளே அந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்குறது, அமைதியை உருவாக்குறது தான். இதான் அந்த மேப்பு. என்னென்ன நாடுகள் இருக்குன்னா மொத்தம் நமக்கு வந்து 27 நாடு இருக்குது. இதில் இருந்தால் பிரிட்டன் வெளியே போச்சு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இதான் பிரிட்டன் வந்து கிடையாது. இப்போ பிரிட்டன் வந்து கிடையாது. அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G7 கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா G8 இருந்துச்சு.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2014 ரஷ்யா வந்து வெளியே போனோன்னா இப்போ அதுக்கு பேர் என்னென்னா G7 கண்ட்ரிஸ். ஏன் வெளியே போச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உக்ரைனில் கீழே தொங்கிட்டு இருக்க கூடிய பகுதி வந்து கிரிமியா தீபகற்பன் இருக்கும். அங்கே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து ரஷ்யா கூட இணைச்சிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு முரண்பாடான இதுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு G7 G8னா என்னன்னு கேட்டிங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு தான் என்னங்கன்னா அந்த அமைப்பு. பட் G8ங்கிறது டெவலப்டு கண்ட்ரிஸு, G20னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். G7ங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க கேட்டிங்கன்னா 1975 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1975. அப்போ உறுப்பு நாடுகள்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சின்ன கோடு வச்சு படிச்சுக்கிடணும். அதாவது ஜூஸ் வித்து கேர்ள்ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிடணும். ஜூஸ் வித்து கேர்ள்ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிடணும். அப்போ நம்ம மொத்தம் வந்து 7 நாடுகள். ரஷ்யா வந்து 97 உள்ளே வரும். அப்புறம் 2014 வெளியே போயிடும். அப்போ ஜூஸ் வித்து இது பார்க்கணும். அப்போ J ஃபார் என்னென்னா ஜப்பான் ஃபஸ்ட்டு. அடுத்து U ஃபார் என்னென்னா USA. ஜூஸ் வித்து கேர்ள்ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா I ஃபார் என்னென்னா இட்டாலி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா கனடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா E ஃபார் என்னென்னா இங்கிலாந்து, UK. அப்போ வந்து ஜூஸ் JUICE ஜூஸ் வித்து கேர்ள்ஃப்ரெண்டுன்னு பார்க்கும்போது G என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன், F என்னென்னா ஃப்ரான்ஸ். ரஷ்யா வெளியே போயிட்டு கோடோடு படிக்கிற முக்கியம் கிடையாது, திரும்ப சொல்லி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்காண்டி இந்த அமைப்பை கொண்டு வராங்க. இவங்களோட சமீபத்து மாநாடு ஏன்னா 49வது மாநாடு வந்து 2023 ஜப்பான் குரோஷிமாவில் நடந்துச்சு. 50வது உச்சி மாநாடு அபுலியா இத்தாலியில் நடந்துச்சு. 51வது உச்சி மாநாடு 2005 கனடாவில் நடக்க போகுது. இது 7. இப்போ G8ன்னு பார்க்கும்போது ரஷ்யா இருந்துச்சு. அதான் நம்ம இங்கே ஒரு படம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 7 கூட யார் வர்றா, ரஷ்யா உள்ளே சேர்த்துட்டானா அது 8 மாறிடுது. இப்போ ரஷ்யா வந்து அந்த அமைப்பில் 97 உள்ளே சேருது. 2014 வெளியே போயிட்டு. ஏன் வெளியே போச்சுன்னா அந்த ரீசன் நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து வெளியே போயிட்டு. அடுத்து G20 டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த G20ங்கிற அமைப்பு வந்து 2003 ஆரம்பிக்காங்க. மொத்தம் 20 அமைப்புகள் இருந்துச்சு. இந்தியா வந்து தலைமை தாங்கி நடந்துச்சு G20 மாநாட்டில். அப்போ வந்து ஆப்பிரிக்கா யூனியன் சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கா யூனியன் அப்படின்னு 21வது அமைப்பாக வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து இணைச்சிட்டாங்க. அப்போ G21 மாறணும்ல. அப்போ G21 மாற வேண்டாம், பேர் வந்து G20 இருக்கட்டும். ஆனால் உள்ள உறுப்பு நாடுகள் பார்க்கும்போது 21 நாடுகள் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம பார்க்குறோம். 2003 உறுப்பு நாடுகள் வந்து இந்தியா உட்பட மொத்தம் 20 நாடுகள் இருக்குது. ப்ளஸ்ஸு 21வது மாநாடு கிடையாது, நாடு ஆப்பிரிக்கா ஒன்றியம். ஏன்னா ஆப்பிரிக்கா யூனியன் வந்து அதை சேர்க்கறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா இந்தியா தான். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் 21 நாடுகள் இருக்குது. இப்போ இதனுடைய தலைவர் யாருன்னா சிரில் ராமபோசா. ஏன்னா இது அவங்களுக்குள்ள வருது. இப்போ G20 சமீபத்தில் உள்ள மாநாடு இப்போ 2025 மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டால் ஜோகன்ஸ்பர்க் தென்னாப்பிரிக்காவில் வச்சு நடக்க போகுது. அதன் தலைவராக தான் 2024 ரியோ டி ஜெனீரோ பிரேசில் வச்சு நடந்துச்சு. 2023 டெல்லியில் வச்சு நடந்துச்சு, இந்தியாவில் வச்சு நடந்துச்சு. அந்த இந்தியாவில் வச்சு நடக்கும்போது தான் 21 நாடாக வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து சேர்த்துருப்பாங்க. அது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். அப்புறம் இதை வந்து G20 கொடுக்காங்க. அப்போ நம்ம வந்து G7ங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஜூஸ் வித்து கேர்ள்ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ்ஸு நமக்கு வந்து ரஷ்யாவை சேர்த்துட்டிங்கன்னா +8 G8 ஆயிரும். இப்போ G8 இருக்குது. இப்போ வந்து நமக்கு G20 பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு ஆப்பிரிக்கன் யூனியன் சேர்த்து G21 பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கோடு வேர்டு பார்க்க போகிறோம். சியட்னு சொல்லி நமக்கு ஒரு டயர் கம்பெனி தெரியும், சியட். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த சியட்டுங்கிற டயர் கம்பெனிக்கு வந்து நமக்கு பிஸ்மார்க் முத்திரை கிடச்சிருக்குன்னு வச்சுருவோம். பிஸ்மின்னு போட்டுருவோம், பிஸ்மார்க் முத்திரை. இப்போ சியட்டு பிஸ்மார்க்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ 21 நாட்டை படிக்கணும். அதில் வந்து ஏக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா ஏ கியூப் வரும், 3 நாடு வரும். எஸ்ஸுக்கு மேலே எஸ் கியூப் வரும், 3 நாடு வரும். ஐக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கிடுங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சியட் பிஸ்மார்க் அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது சி ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா சைனா. ஏன்னா அடுத்த இ ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன். அப்போ வந்து ஆப்பிரிக்க யூனியன் இருக்கிற மாதிரி யூரோப்பியன் யூனியன் இருக்குது. ஏல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 3 இது வரணும்.
அர்ஜென்டினா, ஆப்பிரிக்கா யூனியன். இந்த ஆப்பிரிக்கா யூனியன் தான் இதில் 21வது மெம்பர். அது டி ஃபார் என்னன்னா டர்க்கி. அப்போ நமக்கு C8ங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் முடிஞ்சுது. அடுத்து நமக்கு என்னென்னா பிஸ்மார்க்கில் பி ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேசில். ஐ ஸ்கொயர், ஒரு ஐ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, இன்னொரு ஐ என்னென்னா இந்தோனேஷியா. ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷனில் போட்டுடலாம். அடுத்து எஸ்ஸில் தான் 3 வருது. ஏன்னா எஸ் ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 இது வருது. ஒன்று வந்து சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, அடுத்தது சவுதி அரேபியா. இப்போ 3 முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா எம் ஃபார் என்ன கேட்டிங்கன்னா மெக்சிகோ. இப்போ உறுப்பு நாடை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ வந்து G7னா ஜூஸ் வித் கேர்ள்ஃப்ரெண்டு ப்ளஸ் ரஷ்யா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் C8 பிஸ்மார்க்னு சொல்லி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. திடீர்னு நமக்கு டஃப்பாக கேட்கணும்னு கேட்டுட்டு G20 வராத நாடு எதுன்னு கேட்டக்கூடாது. அதுக்காண்டி இதை பார்க்குறோம். அடுத்தது ஒபக். என்ன இப்போ ஒபக்குன்னு பார்க்கும்போது ஒபக் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஏன்னா நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா விலை ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லாரும் ஒரே இதை ஃபாலோ பண்ணுறக்காண்டி. இதனுடைய சமீபத்து மாநாடு எங்கன்னா வியனாவில் வச்சு நடந்துச்சு. இந்த ஒபக்குடைய எம்பளம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த எம்பளத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது O, இது B, இது வந்து E, இது C. ஒபக். அப்போ வந்து இது 1969ஆம் ஆண்டில் இந்த லோகோ உருவாக்குறக்காண்டி ஒரு போட்டி நடந்தது. அதில் வந்து இந்த லோகோ உருவாக்கியவர்னா ஸ்வோபோடா. இவர் தான் இந்த உருவாக்கியிருக்காரு இந்த லோகாவை. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால நம்ம அந்த இதை வந்து அப்படியே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து SCO. என்ன SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இந்தியா மெம்பராக இருந்தாவே நீங்கள் அதை படித்தே ஆகணும். இப்போ 2001 ஆரம்பிக்காங்க. இதில் வந்து இப்போ 10 நாடுகள் இருக்குது. இதில் 2024 இப்போ ரீசெண்டாக ஒரு நாடு சேர்ந்துச்சு. அதை கேட்பாங்க கொஷினா, பெலாரஸ். இப்போது நம்ம படித்தது தான். ஏன்னா தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், இந்தியா, கஜகஸ்தான், ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங். ஏன்னா இப்போ வந்து அதனுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா அந்த நாடுக்குள்ள உள்ள முக்கியமான அச்சுறுத்தல்களே தடுக்கிறது, டிஃபென்ஸு. ஏன்னா இப்போ வந்து 2025 தியான்சின்னு சொல்லி சைனாவில் வச்சு இந்த மாநாடு நடக்குது, உச்சி மாநாடு. 2024 அஸ்தானா கஜகஸ்தானில் வச்சு நடந்துச்சு. இதுதான் அதனுடைய SCOவுடைய இது ஃபுல்லாகவே பெரிய அமைப்பாக இருக்குது. அடுத்து நேட்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இதனால் மேட்டாப்பில் பார்க்குறோம். 1914 ஆரம்பிக்காங்க. 32வது உறுப்பினர் நாடு வந்து ஸ்வீடன், 31 வந்து பின்லாந்து. இதில் உக்ரைன் மெம்பராக போய் தான் ரஷ்யா அதை சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பிரசல்ஸ், பெல்ஜியம். தலைவர் யாருன்னா மார்க்கட் ரூட். அப்போ வந்து இது வந்து அவங்களுக்குள்ள கண்ட்ரியை பார்க்குறது. 2025 மாநாடு எங்கே நடக்குன்னா ஹேக், நெதர்லாந்து. 24 எங்கே நடக்குதுன்னா வாஷிங்டன் DC. 23 வில்னியஸ், லிதுவேனியா. ஏற்கனவே பார்த்தோம் நேட்டோ மெம்பர்ஸ் 32 நாடுகள் இருக்குது. நேட்டோனாவே நம்ம பார்த்தோம். இது வந்து அட்லாண்டிக் ஓஷன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேட்டோன்னு என்னென்னா நார்த் அட்லாண்டிக். அப்போ இது நார்த்து, இது சவுத்து. அப்போ நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் உள்ள கண்ட்ரிகளுக்கு ஒரு அமைப்பு. இது வந்து அந்த உறுப்பு நாடுகளுக்கு ஒரு அட்டாக் நடந்துச்சு. 32 நாடுகள் இருக்குது. ஒரு உறுப்பு நாடுகளுக்கு பாதிப்பு இருந்தால் எல்லா நாடும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. எல்லா நாடு ஃபோர்ஸையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அது பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா யூரோப்பியன்ஸ் இந்த அமைப்பு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, US, கனடா இருக்குது. இப்போ நமக்கு உக்ரைன்கிறது நமக்கு இந்த இருக்குது. இதான் உக்ரைன். இவங்க இதில் சேர போகிறது தான் யார் எதுக்கான ரஷ்யா எதிர்த்துட்ருக்காங்க. இதுதான் நமக்கு அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது குவாட். ஆக்சுவலாக குவாட்டுங்கிற ஒரு அமைப்பு இது சைனாவுக்கு எதிராக அந்த சவுத் சைனா சீல ஆக்கிரமிப்பு, சைனா அந்த இதெல்லாம் வந்து எதிர்ப்பதற்காண்டி சைனா இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. 2017 ஆரம்பிக்காங்க. இதில் முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. நம்ம பார்ப்போம். இது வந்து என்னென்னா இந்திய பசிபிக் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்தல் அகெயின்ஸ்ட் சைனா தான். 24 டொலவர் அமெரிக்காவில் இது மாநாடு நடக்குது. மேப்பை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த நாற்கரம் குவாட்னா ஒரு நாற்கரம். அப்போ நமக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து இது வந்து ஜப்பான், இது இந்தியா, இது ஆஸ்திரேலியா, இது USA. இப்போ நாளை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுருங்களேன்.
நாளையும் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாற்கரமாய் உருவாகுதா? அதனால தான் குவாட்னு ஒரு அமைப்பு வைக்காங்க. இப்போ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. UNFCCC. யூஎன்னா நமக்கு தெரியும், யுனைடெட் நேஷன். யூஎன்னா யுனைடெட் நேஷன். எஃப்ஆர் என்னன்னா பிரைம் ஒர்க். 3 C வரும். கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இப்போ இதுதான் பெரிய இஷ்யூ போய்ட்டு இருக்குது. இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு இஷ்யூ போய்ட்டு இருக்குது. இது எப்போ ஆரம்பிக்காங்க? 94 ஆரம்பிக்காங்க. மொத்தம் 98 நாடு, 198 நாடுகள் இருக்குது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மன், பான். இப்போ இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முக்தர் பாபாயேவ். ஏன்னா அப்போ வந்து தமிழ் என்ன கேட்டால் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு மாநாடு. இது மெயினாக என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இல்லை மாநாடு தான் கேட்பான் நமக்கு. 2025 COP 30 ஏன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிம்பாங்க. காப்புங்கிறது ஒரு 3 இடத்துல பயன்படுத்துவோம். ஏன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிங்கிறது கிளைமேட் சேஞ்சில் பயன்படுத்துவோம், பயோடைவர்சிட்டியில் பயன்படுத்துவோம், டெசர்டிஃபிகேஷனில் பயன்படுத்துவோம். COP 30ங்கிறது பெலம், பிரேசில் வச்சு நடக்க போகுது. 2024 பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் உடைய கேபிட்டல் பாகுல வச்சு நடக்கும். அடுத்த முக்கியமான என்னன்னா 2026 கிளாஸ்கோ மாநாடு அப்படிம்பாங்க. கிளாஸ்கோவில் வச்சு நடக்கும். ஏன்னா அதில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பஞ்சாமிர்த பிரின்சிபல்னு ஒன்று கொடுப்பார். அப்போ இதில் வந்து இந்த இயர்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு UNCBD. அப்போ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஏன்னா பயோடைவர்சிட்டி. இப்போ கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, அதுதான் ஐக்கிய நாடுகளின் பல்லுயிர் பெருக்கல் மாநாடு. இப்போ COP 16 இதுலேயும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்பாங்க. இது எங்கே நடந்ததுன்னா காலி, கொலம்பியாவில் வச்சு நடந்துச்சு. அதே மாதிரி 3வது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன். அதே மாதிரி யுனைடெட் நேஷன் இதில் C4 என்னன்னா கன்வென்ஷன் டு காம்பட் டெசர்டிஃபிகேஷன். இதுக்கு நமக்கு என்ன சொல்கிறோம்? காப். இப்போ காப்புங்கிற 3 இடத்துல பயன்படுத்துவோம். இது என்னென்னா தமிழில் பாலைவனமாக்குதலை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு. இந்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா இப்போ ரியாத்தில் வச்சு நடந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து கன்வென்ஷன் டு கம்பட் டெசர்டிஃபிகேஷன். அப்போ காப்லேயும் நம்ம ஒரு 3 இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ISA அப்படிம்பாங்க, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஏன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது, அதான் முக்கியம். ஆக்சுவலாக 1972 என்விரான்மெண்ட் சம்மந்தமாக முதல் மாநாடு நடக்கும். ஏன்னா அதுதான் ஜூன் 5ஆம் தேதின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா ஜூன் 5 என்விரான்மெண்ட் டேன்னு கொண்டாடுவாங்க. அப்போது யுனைடெட் நேஷ்னல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அது ஹெட் குவார்ட்டர்ஸ், என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சப்போர்ட் பண்ணி கெனியாவுக்கு கொடுப்பாங்க. கெனியாவில் இருக்குது இப்போ நைரோபியில். அப்போது இந்தியா வந்து அந்த 72 என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி தான். அப்போ வந்து மிகப்பெரிய குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் உள்ள ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்காது. அதில் முக்கியமான ஆர்கனைசேஷன் இது இந்தியாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குருகிராமம், ஹரியானாவில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கிடணும். மற்றபடி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா காப், ஏன்னா 2015 COP 21 நடக்கும். ஏன்னா இப்போ COP 21ங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பாரிஸில் வச்சு நடக்கும். பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் மாநாடு அப்படிம்பாங்க. அதில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் அந்த அமைப்பை உருவாக்குவாங்க. இதில் மொத்தம் வந்து இது எப்படி உருவாக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி கேன்சர், இதில் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி கேப்ரிகான். இந்த இடத்துக்கு இடைப்பட்ட உள்ள நாடுகள் மொத்தம் 120 நாடுகள் சேர்ந்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து சோலார் வந்து வெர்டிகலாக விழும். அப்போ அது சோலார்லேருந்து எனர்ஜி எடுக்கிறாங்க. சூரிய சக்தி தீர்வுகளை பயன்படுத்துவதன் மூலம் காலநிலை மாற்றத்துக்கான எதிரான முயற்சிகளை திரட்டுதல். சமீபத்தில் இந்த மாநாடு என்னன்னா டெல்லியில் வச்சு நடந்துச்சு. சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி அதிகமாக மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், 2வது குஜராத்து, 3வது மகாராஷ்டிரா, 4வது தமிழ்நாடு. அப்போ வந்து சோலார் எனர்ஜி வந்து இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததுன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இப்போ போன கிளாஸில் உள்ள PDF வந்து இந்த இதில் அட்டாச் பண்ணுறோம். இதில் உள்ளதை அடுத்த இதில் அட்டாச் பண்ணுவோம். மொத்தத்தில் ஒரு 10 கிளாஸ் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஓவரலோ கவர் ஆயிரும். தேங்க்யூ.